நீட் தேர்வின் போது நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்று ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் அபூர்வா சின்ஹா, கௌஷிக் சந்தா ஆகியோர் விசாரித்தனர். நெகட்டிவ் மதிப்பெண் முறையில் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வை எழுதும் ஒரு மாணவர் 718 அல்லது 719 மதிப்பெண்களை பெற்றிருக்கவே முடியாது என்று மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு அக்ஷத் அகர்வால் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர் தரப்பு பிரமாண பத்திரம் மூலம் தெரிவிக்காமல் இதுபோன்ற செயலை நியாயப்படுத்தி முடிவு செய்ய முடியாது என்று வாதிட்டது. இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் 10 நாட்களுக்குள்ளாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த பிரமாண பத்திரத்தில் தகுதி பட்டியல் தயாரிப்பதில் ஒன்றிய மாநில அரசுகளின் இடஒதுக்கீடு கொள்கை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்பதையும் தெரிவிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.